மக்கள் எல்லாருக்குமே வந்து இலவசமா உணவு கொடுத்துட்டு அதை பத்தி சொல்லுங்க. இன்று மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக சென்னை மத்திய தெற்கு மாவட்ட சார்பாக விலையில்லா விருந்தகம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த திட்டம் பல மாவட்டத்தில் நடைபெற்றாலும் எங்கள் தொகுதியில் இந்த திட்டம் மிக சிறப்பம்சம் வாய்ந்தது. ஏனென்றால் எதிரில் வந்து அரசு மருத்துவமனை உள்ளது ஓமந்தூர். இந்த பகுதியில் வந்து சிற்றுண்டி உணவுகள் வந்து மிக குறைவாக தான் உள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்து இந்த இடத்துல வந்து எங்கள் பொதுச் செயலாளர் திருக்கரங்களால் இன்று நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். நாளை முதல் 300 நாட்களுக்கு இந்த விலையில்லா விருந்தக திட்டம் வந்து நடைபெறும். மார்னிங் 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் இந்த திட்டம் குறைஞ்சபட்சம் 150 நபர்களுக்கு டிஃபன் உணவு வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இப்போ டிவிக்கு ப்ராசஸிங்காக போயிட்டு இருக்கு. 2026 எந்த மாதிரி யோசிச்சு வச்சிருக்கீங்க? 2026 வந்து இந்த மிக கடுமையாக வந்து இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு வந்து சவாலாக இருக்கும். ஏன் என்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மக்களை போய் சந்தித்த வரைக்கும், மக்கள்கிட்ட பேசின வரைக்கும் வந்து இந்த தொகுதி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு முழு காரணம் எங்கள் கழக தலைவர் தளபதி விஜயண்ணன் மட்டும்தான். அவருடைய முகம் மட்டும்தான் எங்களுக்கு. அவர் முகத்தை பேஸ் பண்ணி தான் அந்த மக்கள்லாம் வந்து எங்கள் பின்னாடி வராங்க. இந்த ரோட்டில் ஒரு கொடி போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கூட்டம் வந்து எங்கே ஃபங்க்ஷனுக்கு தான் கரெக்டாக அங்கே அசம்பிள் ஆகிருந்தாங்க வந்து. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சிது எங்களுக்கு. இந்த தொகுதியில் வந்து 2026 வந்து திமுகவை வீழ்த்தி எங்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி கட்டையில் அமரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.